களி ஆரம்பிச்ச சமயம். அப்போ லோகக்ஷேமத்தை குறித்து முனிவர்கள்லாம் சேர்ந்து நைமிஷாரண்யம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரத்தை செலக்ட் பண்ணி அங்கே யாகங்கள்லாம் பண்றா லோகக்ஷேமார்த்தம். நைமிஷாரண்யம் அப்படின்னா தர்ப இருக்கு இல்லையா, இதனால ஒரு சக்கரம் வச்சிருந்தாராம் பிரம்மா. அது எங்க போய் விழுந்ததோ அதுக்கு நேமின்னு அந்த சக்கரத்துக்கு பேரு, அது எங்க போய் விழுந்ததோ அதுக்கு யாகம்னு பேரு. அதனால நைமிஷாரண்யம் அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு. அங்க வச்சு ரிஷிகள்லாம் யாகங்களை பண்ணிட்டு வரா. அப்போ அந்த யாகத்துல ரெஸ்ட் டைம் உண்டு. அப்போ அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த 18 புராணங்கள் வியாசர் பண்ணதை எல்லாம் சூத்தர் பௌராணிகர்னு உண்டு. அவர் முகமாக வியாசரோட சிஷ்யர் அவர். அந்த அந்த இன்டர்வல் டயத்துல இந்த கதையெல்லாம் கேட்கறது அப்படிங்கிறது ரிஷியெல்லாம் ஒரு முறையா ஃபாலோ பண்ணிட்டு வரா. இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ சூத்தர் வந்த உடனே எல்லா முனிவர்களும் அவரை ஸ்வாகத்தம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு பாத்திய ரித்யாதி உபசாரங்கள்லாம் பண்ணி அவரை பார்த்து கேட்கிறா. வராசனே மகாபுத்திஸ்தைர்தத்தே முனிசத்தமஹ உவாச்ச சதசோ மத்யே சர்வை சிஷ்யகணைர்வதः தத்ரோபவிஷ்டந்தம் சூதம் சௌனகோ முனிசத்தமஹ பத்தாஞ்சலி விமாம் வாச்சும் உவாச்ச வினயான்விதः. அப்போ அந்த முனிகணங்களுக்கெல்லாம் தலைவரான சௌனக மகரிஷி சூத்தரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எல்லா புராணமுமே அப்படிதான் அமையும். அது மாதிரி இந்த கதையிலையும் அப்படி ஆரம்பிக்கிறது. மகர்ஷே சூத சர்வஜ்ஞா கலிகாலே சமாகதே கேனோபாயேன பகவன் ஹரிபக்தர் பவேந்திரனாம். வாங்கோ சுவாமி, இப்போ கலிகாலம் ஆரம்பிக்க போறது. அதனால என்ன ஒரு அனுஷ்டானத்தை பண்ணினா, ஒரு செயலை பண்ணினா ஜனங்களுக்கு எல்லாம் ஹரிபக்தி ஏற்படுமோ அது நீங்க சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்றா. கலவு சர்வே பவிஷ்யந்தி பாப கர்ம பராயணாஹ வேத வித்யா விஹீனாஸ்ச தேஷாம் ஸ்ரேயः கதம் பவேத். கலியில ஜனங்களுக்கு எல்லாம் பாபத்துலதான் புத்தி பிரவகிக்கும் நேச்சராகவே. அதனால புண்ணிய கர்மாக்களை பண்றதுக்கு கூடியதான மைண்ட் செட் கிடையாது பீப்புளுக்கு. அப்போ ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் இருந்தாதான் நம்ம நல்ல செயல்ல ஈடுபட முடியும் இல்லையா. ஏன் அப்படின்னா வேத மார்க்கத்துல இருந்து தவறிட்டோம். நம்ம பாரத தேசத்துல நிறைய விளைச்ச படைகள் இதர நாட்டு படைகள்லாம் ஆட்கொண்டதுனால நம்ம முன்னோர்கள்லாம் எந்த வேதத்தை பின்பற்றி பயன் அடைஞ்சாலும் அதுல இருந்து தவறிட்டோம். தர்மார்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்றதான இந்த புருஷார்த்தத்திலிருந்து தவறி கேவலம் அர்த்தம் பணம்னு அலையிறாப்புல ஆயிடுச்சு இல்லையா. அதனால இதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி வேணும் அப்படிங்கிறது உத்தேசத்துல சவுனகர் கேள்வியை கேட்டுன்னு வர. கலவு அன்னகத பிராணாஹ லோகா ஸ்வல்பாயுஷஸ்ததா நிர்தனாஸ்ச பவிஷ்யந்தி நானா பீடா பிரபீடிதாஹ. என்னதான் பணம் இருந்தாலும் திருப்தி இருக்காது. ஜனங்கள்லாம் கலியில லபோலபோன்னு பணத்துக்காக வேண்டி அலையிறா. அன்னகத பிராணர்கள்னு பேரு. ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தோம்னா கலியில மனுஷாளுக்கு உயிர் பிரிஞ்சிடும். அந்த காலத்துல ரிஷிகள்லாம் அஸ்திகிருத பிராணர்கள் உதரகிருத பிராணர்கள்லாம் இருந்தா. அப்படின்னா ரத்தம் சுன்ற வரைக்கும் உயிர் இருக்கும். அதே மாதிரி எலும்பு கடைசியில கரையிற வரைக்கும் ரிஷிகளுக்கு எல்லாம் உயிர் இருந்திருக்கு சரீரத்துல. ஆனா இந்த கலியில வயதுல ஆகாரங்கள் எல்லாம் உயிர் போயிடுங்கிறாப்புல நம்ம எல்லாம் அன்னகிருத பிராணர்கள். அப்படி ஆயிட்ட ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் காமிக்கும் அப்படின்னு சூத்திர கேட்கிறார். பிரயாசசாத்யம் சுகிருதம் சாஸ்திரேஷு ஸ்ரூயதே த்விஜ தஸ்மாத் கேபி கரிஷ்யந்தி கலௌ சுகிருதஞ்சனாஹ. நிறைய சாஸ்திரங்கள்லாம் ஏற்படுத்தி இருக்கா, தர்ம சாஸ்திரங்கள்லாம். அதெல்லாம் கதை மாதிரி கேட்கலாமே தவிர
ரொட்டீன்ல கொண்டு வந்து ஃபாலோ பண்றதுக்கான சக்தி ஜனங்கள்கிட்ட கிடையாது. சுக்ருதேஷு விநஷ்டேஷு பிரவருத்தே பாபகர்மணி சம்பஷாஹ பிரளயம் சர்வே கமிஷ்யந்தி துராசயாஹ ஸ்வல்பஸ்ரமைஹ அல்பவித்தைஹ அல்பகாலைஸ்த சத்தம யதா பவேத் மகாபுண்யம் ததா கதயசு சூதனஹ. மனுஷனோட வாழ்க்கை 100 வருஷம், அதுல 50 வருஷம் தூங்கியே போயிடுது, மீதி 50 வருஷம் பாலக்கிரீடதி கிரீடா சக்தா என்று விளையாட்டிலேயே 12 வருஷம் போயிடுது. அப்புறம் படிப்பு, அப்புறம் சம்பாத்தியம், குழந்தை குட்டின்னு 50 வருஷங்கள் இப்படி அனாயாசமா கனவு மாதிரி கடந்து போயிடுறது. அப்போ இதுக்குள்ள இந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கான ஒரு மார்க்கத்தை மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அவனுக்கு போக வர இதெல்லாம் ஒழிஞ்சு ஒரு 5-10 நிமிஷத்துல இவன் அதுக்கு உண்டான மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிரமம். அதனால ஏதாவது ஒரு விசேஷமான மார்க்கத்தை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். நிஸ்யோபதேசத புண்ணியம் பாபம் வா குருதே ஜனஹ சதத் பாகி பவேன் மர்த்யஹ ஈசாஸ்திரேஷு நிஸ்திதம் புண்ணியோபதேசி சதயஹ கைதவைஸ்ச விவர்ஜிதஹ பாபயான விரோதி ச சத்வாரஹ கேசவோபமாஹ ज्ञानं संप्राप्य संसारे यः परेभ्यो नयच्छति ज्ञानरूपी हरिस्तस्मै प्रसन्न इव नेक्षते ज्ञानरत्नैश्च परसन्तोषकन्नरः न सज्ञेयः सुमते नूनं नररूपधरो हरिः व्रतेन तपसा किं वा प्राप्स्यते वाञ्छितं फलं तत्सर्वं श्रोतुमिच्छामि कथयस्व महामते त्वमेव मुनिशार्दूल वेद वेदांगपारगः त्वदृते निहि वक्तान्यः यस्त्वं यतस्त्वं व्यासशासितः என்று சொல்ற. இப்போ நம்மளே சத்யநாராயண விரத பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோம். நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கு பகவத் கிருபையினால. எத்தனை பேருக்கு நடக்குன்னா கேள்விதான். நினைக்கலாம், ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதுக்கு பகவத் அனுகிரகம் வேண்டியிருக்கு. நடந்தாலும் அதனால நமக்கு அடைய வேண்டியதான நல்ல பலன்கள் காலத்துல நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு ஏத்தாப்புல ஒரு விரதத்தை நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சூத்தரை கேட்க சூத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்யோசித்வம் முனிஷ்ரேஷ்ட த்வமேவ வைஷ்ணவாக்ரணீஹி யத சமஸ்த பூதானாம் ஹிதம் வாஞ்சசி சர்வதா. அவெல்லாம் கரை ஏறியாச்சு. ஆனா நம்மள்ட்ட உள்ள கருணையினால இந்த சம்சாரத்துல கஷ்டப்படுற ஜீவகோட்டிகள்கிட்ட உண்டானதான அந்த கருணையினால கேட்கிறா முனிகள். உடனே சூத்தர் சொல்றார், வைஷ்ணவ உத்தமரான நீர் பூதங்களுக்கு, அதாவது ஜீவர்களுக்கு எல்லாம் கரையேற்றுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு மார்க்கத்தை கேட்டேரு அப்படின்னு சூத்தர் சந்தோஷமடைகிறார். உடனே அந்த விரதத்தை பத்தி சொல்ல போறார். ஸ்ருணுஷௌனக வக்ஷ்யாமி யத்வயா ஸ்ரோதுமிஷ்யதே நாரதேனைவ முக்தः சன் பகவான் கமலாபதிः சுரர்ஷயே யசைவாஹ தத்ஸ்ருணுத்வம் சமாஹிதாஹ என்று இந்த விரதத்தை பத்தி, சத்யநாராயண விரதத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்க போறார் அப்படின்னு முதல் அத்தியாயம். अनुग्रह कांक्षया पर्यटन्ने विविधान लोकान मर्त्यलोकमुपागतः. உடனே இந்த விஷயத்தை நாரதர் சாட்சாத் பகவான் இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கார். அவள் 2 பேருக்குள்ள உண்டானதான அந்த சம்பாஷணையை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு இந்த 2வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். தத்ர திருஷ்ட்வா ஜனா சர்வே नाना दुःख समन्विताः नानायोनि समुत्पन्नाः क्लिश्यन्ते पापकर्मभिः येनोपायेन चैतेषां दुःखनाशो भवेत् ध्रुवम् इति संचिन्त्य मनसा विष्णुलोके गतस्तदा என்று திரிலோக சஞ்சாரியான நாரதர் ஒரு பொழுது பூலோகத்துல வந்து பார்த்து ஜனங்கள் எல்லாம் வியாதினாலையும் கவலை ஆதினாலையும் சிரமப்பட்டு சம்சார தாபத்தை அடையிறா, இவாளுக்கு ஒரு உத்தாரணத்துக்கு மார்க்கம் இல்லைன்னு ரொம்ப மனசுல வியசனப்பட்டு வைகுண்டத்துக்கு போய் பகவான் விஷ்ணுவை போய் பார்க்க போறார். தத்ர நாராயணம் தேவம்
शुक्लवर्णं चतुर्भुजं शङ्खचक्रधरं देवं वनमाला विभूषितं दृष्ट्वा तं देवदेवेशं स्तोतुं समुपसक्रमे. நாரதர் சனகாதி ரிஷிகள் மாதிரி ரொம்ப கடினமா இருக்க மாட்டார். எப்போதும் பகவன் நாமாவை பாடிட்டே இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் இரண்ய கசிப்பு ஆத்துக்கும் போவார், பிரகலாதநாத்துக்கும் போவார். அப்படி எல்லா இடத்துலயும் போய் பாடிட்டு எல்லாரையும் மயக்கிடுவார். போய் ஜெய விஜயால் போய் பாடினா இப்படி தலையாட்டவாலும் டக்குன்னு உள்ள போயிடுவார். சனகாதிகளுக்குலாம் அது தெரியல, அதனால மாட்டின்ட்டா. டக்குன்னு உள்ள போய் பார்த்தா சுவாமி ஆதிசேஷன் மேல சயனம் பண்ணிட்டு இருக்கார். உடனே சங்கசக்கர கதாதர பார்த்த உடனே, பகவானை பார்த்த உடனே நான் ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னு தோண சுவாமியை பாடுறார். நமஸ்தே வாங்மனோதீதா ரூபாய அனந்த சக்தயே ஆதிமத்யாந்த ஹீனாய நிர்குணாய குணாத்மனே சர்வேஷாம் ஆதிபூதாய பக்தானாம் ஆர்த்திநாசினே ஸ்ருத்வா ஸ்தோத்திரம் ததோ விஷ்ணு நாரதம் பிரத்யபாஷத. உடனே கண்ண யோக நித்திரையில இருக்கக்கூடியதான பெருமாள், ஆஹா நாரதரே வாரும் அப்படின்னு நாரதரை ஸ்வாகதம் பண்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச கிமர்த்தம் ஆகதோசித்வம் கிம் தே மனசி வர்த்ததே கதயஸ்வ மகாபாக தத சர்வம் கதயாமிதே. உடனே நாரதரை சொல்றார். அவர் தானே திருலோகத்திலையும் ஊரு சுத்திரவாளை கேட்டாதான் லோகத்துல உள்ள நடப்பு என்னன்னு தெரியும். ஆத்துல சபை கட்டிலே இருக்கிற ஆளை கேட்டா ஒன்றும் தெரியாது வரணும். அதனால கரெக்டா நாரதரை கேட்கிறேன், வாங்க வாங்க நாரதர் என்னாச்சு, மனசுல என்ன நினைச்சுன்னு இருக்கு, லோக நடப்புல எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறார். நாரதர் சொல்றார், மர்த்தியலோகே ஜனா சர்வே நானா கிளேஷ சமன்விதாக நானா யோனி சமுத்பன்னாஹ பத்யந்தே பாப கர்மபிஹி தத்கதம் சமயேன்னாதா லகுபாயேன தத்வத ஸ்ரோதுமிச்சாமி தத்சர்வம் கிருபாஸ்தி மயி என்று பரம கருணையினால நாரதர் சொல்றார். திருப்பி திருப்பி நம்ம திரவியத்தை பாப திரவியோபதீவினாம் என்று கையில நம்ம திரவியங்களை சாப்பிட்றோமே, அதெல்லாம் கூட பாபங்கள் சம்பவிச்சு திருப்பி திருப்பி நமக்கு பாப புத்தியே பாபத்தையே செஞ்சு, எப்படி அக்னியில இந்த பூச்சி விழுந்து அதோட உயிரை மாற்றிக்குவோம், அது மாதிரி திருப்பி திருப்பி இந்த ஜீவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து நாரதர் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு லகு உபாயம், பரிசிரமம் நிறையப்பட்டு அல்பமான பலன் கிடைச்சதுன்னு இல்லாம சின்னதா ஒரு காரியம் பண்ணணும், ஆனா பலனோ நமக்கு கோட்டி கோட்டியாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உபாயத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார். ஸ்ரீ பகவான் வாச்ச சாது பிருஷ்டம் பயாவத்ஸ லோகானுகிரக காம்யயா யத் கிருத்வா முச்யதே மோஹா தத்சர்ணுஷ்வ வதாமி தே. ஆஹா, இப்படி அருமையான ஒரு கேள்வியை கேட்டப்பா, உனக்கு அருமையான ஒரு உபாயத்தை நான் சொல்ல போறேன். व्रतमस्ति महापुण्यं स्वर्गे भुवि च दुर्लभं तव स्नेहात् मया विप्र प्रकाशीक्रियते धुना. மகா புண்ணியமான ஒரு விரதத்தை பத்தி நான் உனக்கு சொல்ல போறேன். இது பூலோகத்திலும் துர்லபம், ஸ்வர்க்கத்துல கூட இது ரொம்ப துர்லபம் என்று ஆரம்பிக்கிறார். சத்யநாராயணஸ்யேதம் விரதம் சம்யக் விதானதः கிருத்வா சத்யா சுகம் புக்த்வா பரத்ர மோக்ஷமாலபேத். இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனாலேயே புருஷர்களுக்கு ஜீவர்களுக்கு சதுர்விதமான அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்றதான மோட்ச பரியந்தமான சதுர்வித பல புருஷார்த்தம் கிடைக்கிறது. தத் ஸ்ருத்வா பகவத் வாக்கியம் நாரதா புனரப்ரவீத். உடனே நாரதர் பேச ஆரம்பிக்கிறார். கிம் பலம் கிம் விதானஞ்ச கிருதங்கேனம் விரதோத்தமம் தத்ஸ விஸ்தராத் ப்ரூஹி கதா காரியம் ஹி தத்விரதம். இது அப்படியா, அப்படி ஒரு பலனை கொடுக்குமா, இது யாருனால அனுஷ்டானம் பண்ணது அப்படிங்கிற அந்த விரதத்தை பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுமே அப்படின்னு பகவானை கேட்க, பகவான் சொல்றார். ஸ்ரீ பகவான் வாச்ச துக்க சோகாதி சமனம் தனதான்ய பிரவர்தனம் சௌபாகிய சந்ததிகரம் சர்வத்ர விஜயப்பிரதம். மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது துக்க நிவாரணம். ஒரு துக்கம் மனசுல இருந்துட்டே இருந்தா அவனால எந்த காரியமும் பண்ண முடியாது.
அதனால துக்க நிவர்த்தி ஏற்படும். இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனால அடுத்து என்ன வேணும்? தனதானிய சமிருத்தி. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நமக்கு அதுக்கு உண்டான சௌபாகியம் இருக்கணும். துர்பாகியம் இருந்தா அந்த காரியம் தடைபடும். அதனால நல்ல சௌபாகியங்கள் ஏற்படும். அவிச்சின்னதாரையா சந்ததி ஆச்சந்திராருக்கும் புருஷ பிரஜையில் இந்த வம்சம் சந்திர சூர்யாவில் இருக்கிற வரைக்கும் இந்த வம்சம் அபிவிருத்தி ஆகும். எல்லா இடத்தையும் நமக்கு எடுத்த காரியங்கள் விஜயமாகும் என்று இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றவாளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார் பகவான். யஸ்மின் மே கிந்து தினே மர்க்யோ பக்தி ஸ்ரத்தா சமன்விதா சத்யநாராயணன் தேவம் யஜேத்துஷ்டோ நிஷாமுகே பிராமணைர் பாந்தவைஸ்சைவ சஹிதோ தர்ம தத்பரஹ நைவேத்யம் பக்திதோ தத்யாத் சபாதம் பக்ஷ்யமுத்தமம் ரம்பாபலம் கிருதம் க்ஷீரம் கோதூமஸ்ய ச சூர்ணகம். இதான் இந்த கோதுமை சூர்ணத்துக்காக வேண்டிதான் இந்த சொல்றாரு பகவான். கோதுமை சூர்ணன் நைவேத்தியத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிற சொல்லும் போது அதனாலதான் நம்ம கேசரி பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். அபாவே ஷாலி சூர்ணம் வா சர்க்கராச்ச உடன் ததா. எதுவுமே இல்லைன்னா வெள்ளத்தை கூட நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். சபாதம் சர்வபக்ஷ்யானி ஏகீகிருத்ய நிவேதயேத் விப்ராய தட்சிணாம் தத்யாத் கதாம் ஸ்ருத்வா ஜனைः சஹ. கூட இருக்கிற சொந்தக்காரால் பக்கத்துல வீட்டுல இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணி பிராமண உத்தமால கூப்பிட்டு அவளுக்கு புஷ்கலமான தட்சிணையெல்லாம் தந்து இந்த சத்யநாராயண விரத கதனம் இந்த கதைய கேட்கணும். ததஸ்ய பந்து விஸ்தார்த்தம் விப்ரேபியா பிரதிபாதயன் பிரசாதம் பக்ஷ்யேத் பக்த்யா நிருத்ய கீதாதிகன் சரேத். பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பாடணும், அதனால ஆடணும், பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கணும். பகவானுக்கு எந்த நைவேத்தியத்தை சமர்ப்பிக்கிறோமோ அதை நம்ம அவசியம் எடுத்துக்கணும். ததஸ்து ஸ்வகிரஹம் கச்சேத் சத்யநாராயணம் ஸ்மரன் ஏவம் கிருதே மனுஷ்யானாம் வாஞ்சா சித்தர் பவேத் த்ருவம் என்று. முன்னாடிலாம் இந்த சத்யநாராயண விரதத்தை ஒரு மண்டபம் ஏற்படுத்தி தனியா ஆத்துல இருந்து தனியா பண்றதுனால திருப்பி ஆத்துக்கு சத்யநாராயண சுவாமியை ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. இப்ப நம்மளாம் ஆத்துலயே பண்றதுனால இங்கேயே நம்ம நினைச்சுக்கலாம் பகவான. ஏவம் கிருதே மனுஷ்யானாம் வாஞ்சா சித்தர் பவேத் த்ருவம் விசேஷதா கலியுகே நான்யோபாயோஸ்தி பூதலே. சதுர்யுகத்தையும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். முக்கியமா கலியுகத்துல ஜனங்களுக்கு வேற கத்தியே கிடையாது. இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனாலதான் சகல க்ஷேமமும் ஏற்படுறது. கதாம் சம்யக் பிரவக்ஷ்யாமி கிருதஞேன புரா த்விஜ கஷ்டித் காஷிபுரி வாசி விப்ராசீத் நிர்குணஹ என்று கதையை ஆரம்பிக்கிறார். இந்த சத்யநாராயண விரத கதையை பகவான் இப்பதான் ஆரம்பிக்கிறார். காசியில ஒரு பிராமணோத்தமர் இருந்தாராம். ரொம்ப தரித்திரத்தினால சிரமப்படுறவராக இருக்கார். க்ஷுதா கிருஷ்ணா குலோ பூத்வா சததம் பிரமதே மஹீம். எப்ப பார்த்தாலும் பசி பட்டினி தாகன்னு ஜேஷ்டா அதாவது தரித்திரம் பீடிக்க ரொம்ப சிரமப்படுறார். துக்கிதம் பிராமணன் திருஷ்டுவா பகவான் பிராமண பிரியா என்று கஷ்டப்படுறவாளுக்கு அனுகிரகம் பண்றதான பகவான் இந்த பிராமணர் கஷ்டப்படுறத பார்த்த உடனே ரொம்ப மனசு வருந்தி இந்த பிராமண ரூபத்தை எடுத்துக்கிறார். விருத்த பிராமண ரூபஸ்தன் பப்ரச்சமாதராத் கிமர்த்தம் பிரமசே விப்ரா மஹீம் கிருத்ஸ்னாம் சுதுக்கிதா. ஏ பிராமணரே, ஏன் இவ்வளோ சிரமப்படுறே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறே அப்படின்னு ஒரு வயசான ரூபத்தை எடுத்துன்னு பிராமணன்ட்ட விசாரிக்கிறார் பகவான். தத் சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி கத்யதாயி விரோச்சதே. உனக்கு இந்த சிரமத்துக்கு காரணம் என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா என்கிட்ட அதை கலந்துக்கோரும் அப்படின்னு அந்த பிராமணரை பார்த்து கேட்க பிராமணர் சொன்னார், பிராமணோஸ்தி தரித்ரோஹம் பிக்ஷார்த்தம் பிரமதே மஹி உபாயி ஜானாசி கிருபயா கதய பிரபோ. நான் ரொம்ப தரித்திர பிராமணனா இருக்கேன், எல்லாருக்கும் பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கேன், சுத்தி சுத்தி வரேன், ஒருத்தரும் எனக்கு பிக்ஷை பண்ண மாட்டேங்கிறா, அதனால எனக்கு ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு இந்த விருத்த பிராமணர் அதாவது பகவான்கிட்ட கேட்கிறார். உடனே பகவான் அந்த பிராமணருக்கு உபாயம் சொல்றார்.
सत्यनारायणो विष्णुः वाञ्छितार्थफलप्रदः तस्य त्वं द्विजशार्दूल कुरुष्व व्रतमुत्तमम्. விஷ்ணு பகவான்ல நிறைய அவதாரம் இருக்கு, மத்ய கூர்மாதி அவதாரங்கள்லாம் இருக்கு. அது போன்றதாக சத்யநாராயண பெருமாள் அப்படிங்கிறது ஒரு விசேஷ அவதாரம். அந்த பகவானை நீர் ஆராதனம் பண்ணினேன்னா உனக்கு அபீஷ்டங்கள் ஏற்பட்டு எல்லா துக்கங்களும் நிவர்த்தியாகி சௌக்கியமா இருக்கே அப்படி என்று பகவான் அனுகிரகம் பண்றார். விதானஸ்ய விரதஸ்யாஸ்ய விப்ராய அபாஷ்ய சங்கதம் சத்யநாராயணோ தேவா தத்ரைவாந்தரதீயத. எப்படி எப்படிலாம் பகவான விரதம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணணும் அதுக்குண்டான முறையெல்லாம் பகவானே அந்த பிராமணனுக்கு சொல்லி கொடுத்து இப்படி இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மறைஞ்சுடுறார் பகவான். தத பிராதஹ கரிஷ்யாமி விரதம் மனசி சிந்திதம் இது சஞ்சிந்திய விப்ரோசௌ ராத்ரௌ நித்ரான் ந சாலபத். நம்ம காலையிலேயே இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு நைட்டு அந்த பிராமணர் நினைச்சுட்டே படுத்துக்கிறார், தூக்கமே வரலையா அவருக்கு. தத பிராதஹ சமுத்தாய சத்யநாராயண விரதம் கரிஷ்யே ஹஞ்ச சங்கல்பிய பிக்ஷார்த்தமகமத்விஜஹ. எப்படியாவது பகவான் சத்யநாராயண சுவாமியை பூஜை பண்ணணும் அப்படின்னு சங்கல்பத்தோடு சீக்கிரம் எழுந்திச்சு வேகமா பிக்ஷைக்கு கிளம்பி போறார். தஸ்மின்னேவ தினே விப்ர பிரச்சூரம் திவ்யமாப்தவான் தேனைவ பந்துபிஸ் சார்த்தம் சத்யஸ்ய விரதமாசரத். ஆனா இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு பிக்ஷைக்கு போறார், அக்ஷயமாக அவருக்கு அக்ஷதை எல்லாரும் போடுறா, எல்லா திரவியங்களையும் அவருக்கு சமர்ப்பிக்கிறாளாம் எல்லா ஜனங்களும். அவருக்கே ஒரு ஆச்சரியம் தாங்கல. உடனே சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டானம் பண்றார் இந்த பிராமணர். சர்வ துக்க விநிர்முக்தः சர்வ சம்பத் சமன்விதः பபூவ சத்விஜ ஸ்ரேஷ்டः விரதஸ்யாஸ்ய பிரபாவதः ததः பிரபதி காலஞ்ச மாசி மாசி விரதம் கிருதம். என்று எப்போ இந்த சத்யநாராயண விரதத்தை பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பவே அவ குடும்பத்துல சர்வ சுபிக்ஷமும் ஏற்பட்டு சகல க்ஷேமத்தையும் அடைஞ்சார். அந்த க்ஷேமத்தை அடைஞ்ச பிராமணர் மாசம் மாசம் இந்த விரதத்தை பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னு மேல சூதர் சொல்றார். ஏவம் நாராயணாத் தேவாதி விரதம் ஞாத்வா த்விஜோத்தமஹ சர்வ பாப விநிர்முக்தः துர்லபம் மோக்ஷமாப்னுயாத் விரதம் சேதத்யதா விப்ர பிருத்திவ்யாம் சஞ்சரிஷ்யதி ததைவ சர்வ துக்கம் ஹி நராணான் சரிநஷ்யதி ஏவம் நாராயணேனோக்தம் நாரதாய மகாத்மனே. ஸ்ரீ ஹரயே நமः ஸ்ரீ ஹரயே நமः ஸ்ரீ ஹரயே நமः. கதயாமி தே சௌனகோவாச்ச தஸ்மாத் விப்ரவ்ரதங்கேன பிருத்திவ்யாம் சரிதம் முனே தத்சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி ஸ்ரத்தாஸ்மாகம் பிரஜாயதே. இப்படியாக சூதரும் சௌனகரும் தானே சம்பாஷணம் பண்ணிட்டே வந்திருக்கா. அப்போ இந்த லோகத்துல யாரு இப்போ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத எனக்கு சொல்லும் அப்படின்னு சூத்தரை பார்த்து சௌனகர் கேட்கிறார். உன்னை சூத்தர் சொல்றார். ஸ்ருணுத்வம் முனய சர்வே தஸ்மாத் ஏன கிருதம் புவி ஏகதா சத்விஜவரஹ யதா விபவ விஸ்தரைஹி பந்துபிஹி ஸ்வஜனைः சார்த்தம் விரதம் கர்த்தும் சமுத்யதः. ஒரு பிராமணர் பந்துக்களோட அவரோட இஷ்டமித்ராரோட இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறார். ஏதஸ்மின்னந்தரே காலே காஷ்டகேதுः ஸ்மாகதः बहिष्काष्ठञ्च संस्थाप्य विप्रस्य मन्दिरैर्यौ तृष्णया पीडितात्मा स विप्रं दृष्ट्वा तथाविधं प्रणिपत्य द्विजं प्राह किमिदं क्रियते त्वया कृते किं फलमाप्नोति विस्तरात् वद मे प्रभो. அப்போ இந்த பிராமணராத்துல விறக வெற்ற ஆசாமி விறக விற்கிறதுக்காண்டி வந்திருக்கான். அப்போ அவனுக்கு தாகம் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி அந்த பிராமணர் ஆத்துக்குள்ள வந்து பார்த்தா இந்த விரதங்கள் நடந்துட்டு இருக்கு. சத்யநாராயண விரதத்தை இந்த பிராமணர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். உடனே இதை பார்த்த உடனே இது என்ன பண்றேன், இந்த விரதம் அனுஷ்டானம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த விறக வைக்கிறவன் இந்த பிராமணரை பார்த்து கேட்கிறார். சத்யநாராயணஸ்யேதம் விரதம் சர்வேப்சித பிரதம் துக்க சோகாதி சமனம் சர்வத்ர விஜயப்பிரதம்
धनधान्य संततिकरं सर्वेषां ईप्सितप्रदं यस्य प्रसादान्मे सर्वं धनधान्यादिकं महत्. இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணதுனாலதான் எனக்கு சோக மோகங்கள்லாம் நிவர்த்தியாகி தனதான்யாதி சர்வ ஐஸ்வர்யங்களும் ஏற்பட்டு நான் இது மாதிரி சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ததஸ்து தத்விரதம் ஜ்ஞாத்வா காஷ்டகர்த்தா அத்திஹரிதா பபௌ ஜலம் பிரசாதஞ்ச பக்வா தன்மகரண்யோ. உன்னை தண்ணி குடிக்க வந்ததான இந்த விறகை வெட்டி தண்ணியை குடிச்சிட்டு அன்னைக்கு உண்டானதான அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டு கிளம்புறார். சத்யநாராயணன் தேவம் சிந்தய ஸ்திரமானசः காஷ்டம் விக்ரீய நகரே பிராப்ஸ்யதே சாத்யயத்தனம் தேனைவ சத்யதேவஸ்ய விரதம் கரோம்யஹம் என்று இந்த பிராமணர் ஆத்துக்கு போய் அன்னைக்கு பார்த்ததான அந்த பெருமாள் பூஜையை நினைச்சிட்டே இருக்கார் சத்யநாராயணரை. உடனே அன்னைக்கு அவரை விறகு வெட்ட போகும்போது அவருக்கு விறகெல்லாம் நல்லா வித்து நிறைய பணம் சம்பாதிக்க அவர் உடனே நானும் இந்த சத்யநாராயண விரதத்தை பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த விறகு வெட்டி சிந்திய மனசா காஷ்டாங் கிருத்வா துமஸ்தகே ஜகாம நகரே ரம்யே தனினாய் யத்ர சம்ஸ்திதி தத்தினே காஷ்டமூல்யஞ்ச ஜீவனம் பிராப்தவான் அசௌ ததஹ பிரசன்ன ஹிருதயஹ சுபக்வம் ததனீதனம். இவர் பாருங்க சிம்பிளா இந்த பூஜை பண்றார். பழத்தை நைவேத்தியம் பண்றார். சர்க்கரா கிருத சூர்ணகம், சர்க்கரையையும் நெய்யையும் பாலையும் கலந்து கோதுமையோட பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றார். பிரத்யேகம் தூ சபாதம் கிரஹீத்வா ஸ்வகிருஹையோ ததோ பந்தூன் சமாஹூய சகார விதிவத் விரதம் तद्व्रतस्य प्रभावेन धनपुत्रान्वितो भवति इह लोके सुखं भुक्त्वा चान्ते सत्यपुरञ्जयौ पुनः अन्यत् प्रवक्ष्यामि श्रुद्धं विसत्तमाः. श्रीहरये नमः. श्रीहरये नमः. आसीत् उल्कामुखो नाम नृपतिः बलिनाम्बरः जितेन्द्रियः सत्यवादी ययौ देवालयं प्रति दिने दिने धनं दत्त्वा द्विजानि संतोषयन् सुधीः. भार्या तस्य प्रमुग्धा च सरोजवदना सती सत्यव्रतं भद्रशीला सिन्धुतीरे अकरोन्मुने. ஒரு ஊர்ல உள்முகன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். தம்பதி சமேதராக அவர் இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வரார். तस्मिन्नन्तरे तत्र साधुरेकः समागतः वाणिज्यार्थं बहुधनीः रत्नाद्यैः परिपूरितम्. அப்போ அங்க ஒரு ரத்ன வியாபாரி, ஒரு வணிகர் இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு வரார். நாகம் சம்ஸ்தாப்ய தத்தீரே ஜலாமிருத்தடம் பிரதி திருஷ்ட்வா தத்ர விரதம் சம்யகி பப்ரச்ச வினயான்விதः. அந்த காலத்துல இன்னைக்கு ட்ரெயின் ஃப்ளைட்லாம் புக் பண்றவங்க அந்த வசதி எல்லாம் இல்லாத காலத்துல அவ ஜலாசயத்துலதான் சஞ்சாரம் பண்ணுவா சீக்கிரம் போறதுக்கு ஒரு இடத்துக்கு. அப்போ ஒரு நௌகா, ஒரு ஓடத்தை ஏற்படுத்திட்டு இங்க வந்திருக்கார் இந்த வணிகர் ராஜாட்ட ரத்ன வியாபாரம் பண்றதுக்காக வேண்டி. சாதுர்வாச கிமிதம் குருஷே ராஜன் பக்தி யுக்தேன சேதசா பிரகாசம் குருவத் சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி சாம்பிரதம். உடனே இந்த ராஜா இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றத பார்த்ததான இந்த வணிகர் ராஜாவை பார்த்து கேட்கிறார், இத பத்தி எனக்கு விஸ்தாரமா சொல்லுங்க அப்படின்னு. ராஜோவாச்ச பூஜனம் கிரியதே சாதோ விஷ்ணோஹ துலதேஜசஹ விரதஞ்ச ஸ்வஜனைः சார்த்தம் புத்ராபிப்ராப்ஸ்யதே மயா. பிரத்யுவாச்ச ததோ நத்வா ராஜானம் மதுரம் வசஹ சாங்கம் கதய மே ராஜன் விரதமேததே கரோம்யஹம். இந்த சத்யநாராயண விரதம் அனுஷ்டானம் பண்ணதுனாலதான் எனக்கு புத்திரன் இல்லாம ரொம்ப காலம் இருந்தது, எனக்கு சத்புத்திரன் ஏற்பட்டான் அப்படின்னு இந்த ராஜா சொல்றார். மமாபி சந்ததிர் நாஸ்தி சத்யமே தத் ப்ரவீம்யஹம் ததோ விதானதோ ராஜா கதயாமாஸ தத்வ்ரதம். அப்போ இந்த வணிகர் சொன்னார், எனக்கும் இந்த மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவனாக இருக்கு, எனக்கும் இந்த கதையை விஸ்தாரமா சொல்லும்போது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு இந்த வணிகர் ராஜாவை பார்த்து கேட்கிறார்.
राज्ञो मुखात् व्रतं श्रुत्वा परं हर्षमवाप्तवान् ततो निवर्त्यवान् வாணிஜ்யாத் சானந்தோ கிரகமாகதः. உடனே அதை கேட்டு சந்தோஷம் அடைஞ்சதான இந்த வணிகர் இந்த வியாபாரத்தெல்லாம் நிறுத்திட்டு உடனே ஓடத்தை பிடிச்சு திருப்பி ஆத்துக்கே வந்துட்டார். இதை அனுஷ்டானம் பண்ணி புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு. பாரியாதீகசிதம் சர்வம் விரதஞ்ச சந்ததி பிரதம் ததா விரதம் கரிஷ்யாமி இதாமே சந்ததர் பவேத். உடனே அவ ஆத்துக்காரிய வைஃபை கூப்பிட்டு சொல்றார், அந்த ஒரு மாசம் இந்த மாதிரி ஒரு சத்யநாராயணம் விரதம்னு இருக்கு, அது அனுஷ்டானம் பண்றதுனால நமக்கு புத்திர பேர் ஏற்படும் அப்படின்னு வா வைஃப்ட போய் சொல்றார். தஸ்மின் திவசே தஸ்ய பார்யா லீலாவதி சதி கர்ப்பயுக்தா அனந்த சக்தா அபவத் தர்ம பராயணா ஊர்ணே கர்ப்பே தோ ஜாதா பாலிகா ஜாதி நிர்மலா தினே தினே வர்த்தமானா சுக்லபக்ஷே சாஷி. உடனே இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி இந்த வணிகருக்கு ஒரு அருமையான பொன் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை சுக்லபக்ஷ சந்திரன் போல பிரதிதினம் அழகா வளர்றா. ததோ வணிக் சுதாயாஸ்ய ஜாத கர்மாதிகஞ்சரன் நாம்னா கலாவதி சேதி தன்னாமகரணம் கிருதம். அந்த குழந்தைக்கு வேதோக்தமான ஜாதகாதி விரதங்கள் எல்லாம் பண்ணி கலாவதி அப்படின்னு பேர் வைக்கிறாராம் இந்த வணிகர். தோ லீலாவதி பிரஹ சுவாமினம் மதுரம் வசஹ ந கரோஷி கிமர்த்தம் வா உதாயத் பிரதிஸ்ருதம். லீலாவதிங்கிறவர் இந்த வணிகரோட ஆத்துக்காரி. அவர் சொல்றார், நான் ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி நம்ம ஆத்துல சத்யநாராயண விரதம் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைவு மூற்றா இந்த வணிகர்கிட்ட. அந்த குழந்தை விவாக பருவத்தை அடைஞ்சாலாம் அந்த பெண்மணி. விவாகம் சமயேப்யஸ்யாஹ கரிஷ்யாமி விரதம் பிரியே இதி பார்யாம் சமாஸ்வாஸ்ய ஜகாமநகரம் பிரதி. அதுக்கு என்னமா, அவர் கல்யாணம் வரட்டும், அந்த சமயத்தை நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம் சத்யநாராயண பூஜைய அப்படின்னு சொல்றார் இந்த வணிகர். தத கலாவதி கன்யா வர்திதா பிரவேஷ்மணி திருஷ்வா கன்யான் ததஸ்தாது நகரே பந்துபிஸ்தஹ மந்த்ரயித்வா த்ருதம் தூதம் பிரேஷயாமாஸ தர்மவித் விவாஹார்த்தம் ச கன்யாயா வரம் ஸ்ரேஷ்டம் விசாரயன்னே. உடனே உச்சிதமான கல்யாண வயசை அடைகிறா இந்த பெண்மணி. உடனே இஷ்டமித்திர பந்துக்கள்லாம் விசாரிக்கிறார். இந்த வதுக்கேத்த வரனாக அந்த காலத்துலாம் இது கிடையாது இல்லையா, மேட்ரிமணி அது கிடையாதுங்கிறதுனால எல்லா தெரிஞ்சவாழ்க்கெல்லாம் சொல்லி வைக்கிறார் இந்த வணிகர். தேனார்யப்தஸ்ய தூதோசௌ காஞ்சனன் நகரம் யயௌ தஸ்மாதேகம் வணிகபுத்திரம் சமாதாய ஆகது ஹி சஹா. அப்போ அவா குலத்திலேயே வணிக குலத்திலேயே ஒரு நல்லதான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறார் இந்த வணிகருக்கு. திருஷ்வா து சுந்தரம் பாலம் வணிகபுத்திரம் குணான்விதம் ஞாதிபிர் பந்துபிஸ் சார்த்தம் பரிதுஷ்டேன சேதசா தத்தவான் சாது புத்ராய கன்யாம் விதி விதானதஹ ததோ அபாக்யவசாத் தேன விஸ்மிருதம் விரதமுத்தமம். very அழகான அந்த பையனை இஷ்டமித்திர பந்துக்களோட சாட்சியாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பெற்று என்று எல்லாருக்கும் சாட்சியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனா எது ஆபத்து அப்படின்னா லோகத்துல விஷ்ணு பகவான் விஷ்ணு எப்போ மறக்கிறோமோ அதான் ஆபத்து. எப்போ நமக்கு சம்பத்துனா பகவானை எப்போ நினைக்கிறோமோ அப்போதான் நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இவாளோட அபாகிய வசத்தினால இந்த விரதத்தை அவ மறந்தே போயிடுறா. உடனே விவாக சமயே பிஸ்யாஸ்தேன ருஷ்டோ பவத்விதுஹு விபுஹு ததः காலேன கியதா நிஜ கர்ம விசாரதः வனித்யார்த்தம் கத சீக்ரம் ஜாமாத்ரா சஹிதோ வினிகே ரத்னசார புரே ரம்யே கத்வா சிந்து சமீபதः. உடனே இவா இந்த ரத்ன வியாபாரத்துக்காக வேண்டி ரத்னசாரபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடையிறா. வாணிஜ்யம் குருதே சாது ஜாமாத்ரா ஸ்ரீமதா சஹ புரி நிர்மாயே நகரே சந்திரகேதோர் நிருபஸ்யச்ச. இங்க சந்திரகேது அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வரார்.
இந்த மாமனாரும் மாப்பிள்ளையுமாக ரத்ன வியாபாரம் அவர்கிட்ட போய் பண்றதுக்காண்டி போறா. ஏதஸ்மின்னேவ காலே தூ சத்யநாராயண பிரபு பிரஷ்ட பிரதிஜ்ஞாம் ஆலோக்கிய சாபம் தஸ்மை பிரதத்தவான். அப்போ இந்த அவ அம்மா கேட்கும் போது, அவ ஆத்துக்காரி கேட்கும் போது இவர் சொன்னார் இல்லையா, இந்த வணிகர் கல்யாணம் வரட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா மறந்துருக்காரு. அதனால கோபமடைந்ததான சத்யநாராயணர் இவருக்கு சாபம் கொடுக்கிறார். ஸ்வப்பிரபதி கியற்காலம் மகத் துக்கம் பவிஷ்யதி, நாளையிலிருந்து உமக்கு மகத்தான கஷ்டங்கள் ஏற்படட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறாராம் பகவான். தஸ்மின்னேவ தினே ராஜ்ஞா தர்மாதாய தஸ்கரஹ தேனைவ வமனாயாதஹ பிருஷ்டதேசே விலோகயன். உடனே அந்த ராஜ்யத்துல திருட்டு போடுறது, அந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு ராஜா தேட விடுறான், எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு. தேன தூதான் சமாஹூய நிஜமாஜ்ஞாஞ்ச தத்தவான். ததः பश्चात् தாவகானே தூதாம் திருஷ்ட்வா பீதேன சேதசா தனம் சம்ஸ்தாப்ய தத்ரைவ யதः சீக்கிரமலக்ஷிதः. உடனே இவெல்லாம் பார்த்த உடனே இந்த திருடன் என்ன பண்ணான்னா, இந்த மூட்டை கட்டினான இந்த பண நகை எல்லாம் திருடி இருக்கானே அது ஒரு ஓரமா போட்டுட்டு அவன் வழியே போயிட்டான். தூதா சமாயாதாக யத்ராஸ்தே சஜ்ஜனோவணிக்கு திருஷ்ட்வா நிருபவதம் நிருபதனம் தத்ர வத்வா தூதாவணிக் சுதௌ ஹர்ஷயுக்தா தாவமான ஊச்சுஹு நிருபசமீபதः தஸ்கரௌ த்வௌ சமானீதௌ விலோக்ய ஆக்ஞாபய பிரபோ என்று. இந்த போலீஸ் எல்லாம் வந்து பார்த்தா 2 பேர் தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துல இந்த ராஜாவுடைய சமஸ்த அவ திருடிட்டு போன விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. பார்த்த உடனே அந்த போலீஸுக்கு தான் சந்தோஷம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ராஜா நமக்கு எல்லாம் சம்மானம் பண்ண போறார். உடனே இவா 2 பேரை கட்டி தூக்கிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்திட்டா. இவா தான் இந்த நகையெல்லாம் திருடி இருக்கா அப்படின்னு. தேனாக்ஞப்தஹாத்ஷீக்ரம் திருடம் பத்வா துதாபுபௌ ஸ்வாபிதவ்யௌ மகாதுர்கே காராகாரே அவிச்சாரயன். ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இப்படியாக இந்த ராஜா அவரை பார்த்த உடனே விசாரிக்கவே இல்லை. இப்போ கேட்கும்போது யார் திருட்டங்க என்ன இருந்து கஷ்டகாலம் ராஜா அங்க விசாரணையே இப்போ நாம ஸ்ட்ரெயிட்டா அவளை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஏன்னா அவ சொல்லிட்டா நகையே திருப்பி கிடைச்சிருது, அவ எடுத்த கண்டுபிடிச்சா சொல்லிட்டா இவாதான்னு. அதனால கேள்வியே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஜெயில போட்டான் ராஜா. இப்படியாக மகா துக்கத்தை இந்த வணிகர் அடைஞ்சார் அப்படின்றதாக 4வது அத்தியாயம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். சத்யதேவஸ்ய அஸ்ருதஞ்ச தயோர்வசஹ ததஹ தயோதனிம் ராஜ்ஞா கிரஹீதம் சந்திரகேதுனா. இந்த சத்யதேவரனால ஏற்பட்டதான இந்த மாயினால இந்த ராஜா வந்து இவாளை விசாரிக்காம இப்படி பண்ணிவிட்டான், காராகிரகத்தில் வச்சுட்டான். தச்சாபாச்ச தயோர்கேஹே பாரியாச்ச துக்கிதா பவது சௌரேன அபஹிதம் சர்வம் கிரஹே யத்ஸ்திதம் தனம். ஓ வணிகர்னாலே கொஞ்சம் வசதியா இருப்பா இல்லையா, இவா இங்க எப்படி மாட்டிக்க, அவாத்துல திருடு போறது, எல்லா தனத்தையும் திருடன் எடுத்துன்னு போயிடுறான். ஆதிவ்யாதி சமாயுக்தா க்ஷுத்பிபாசா அதிபீடிதா அன்ன சிந்தாபரா பூத்வா பிரமதேஜ கிரஹே கிரஹே. உடனே இதனாலேயே மனசுல கஷ்டங்கள் ஏற்பட்டு அதனால வியாதிகள் உண்டாகி பசி தாகம் எல்லா இடத்துலயும் விட்டெடுக்கிறாப்புல இந்த அந்த வீட்டு அம்மாவுக்கு நிலைமை ஏற்பட்டுதான். ததா கலாவதி கன்யா பிரமதே பிரதிவாசரம் ஏகஸ்மின் திவசே ராத்ரௌ க்ஷுதார்த்தா த்விஜ மந்திரம். இப்படியாக அலைந்து திரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ராத்திரி பசியினால ஒரு பிராமணரோடு ஆத்துக்கு போறாப்புல இந்த கலாவதிக்கு நேர்றது. அந்த குழந்தை கல்யாணம் ஆச்சே அந்த பொண்ணு. கத்வா அபஷ்யத் பிரதம் தத்ர சத்யநாராயணஸ்ய ச உபவிஷ்ய கதாம் ஸ்ருத்வா பரம் சம்பிரார்த்திய வாஞ்சிதம் பிரசாதம் பக்ஷணம் கிருத்வா யௌ ராத்ரௌ கிரஹம் பிரதி ததோ லீலாவதி கன்யாம் பர்த்சயாமாஸ தாம் பிருஷம். அப்போ இந்த சத்யநாராயண விரதத்தை அந்த பிராமணர் அனுஷ்டானம் பண்ண
அங்க உட்காந்து இந்த கதையெல்லாம் இந்த குழந்தை கேட்கிறாளாம். கேட்டுட்டு கடைசியில பிரசாதம் தருவாளே அதையும் வாங்கிட்டு இந்த குழந்தை ஆத்துக்கு திரும்புறா. உடனே இந்த குழந்தைய பார்த்துதானே இந்த லீலாவதி அந்த குழந்தைய திட்டா. புத்திராத்ரோ ஸ்திதா குத்ர கிந்தே மனசி வர்த்ததே விஜாலயே விரதம் மாதா திருஷ்டம் வாஞ்சித சத்திதம் தத் ஸ்ருத்வா கன்யகா வாக்கியம் விரதம் கர்த்தும் சமுத்ரிதா. எங்கம்மா ராத்திரியெல்லாம் உன்னை காணலையேமா, எங்க போயிட்ட அப்படின்னு இந்த அம்மா கேட்க, இது மாதிரி சத்யநாராயணம் விரதம் பண்ணினா அங்கேயே நான் தங்கிட்டேன், இது மாதிரி கதையை கூட கேட்டேன், ராத்திரி பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டேன். அந்த விரதம் பண்றதுனால நமக்கு அபீஷ்டங்கள் என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாமே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு இந்த அம்மாட்ட சொல்றா. சசுதா சாவணி பாரியா சத்யநாராயணஸ்ய விரதம் ஹி குருதே சாத்வி பந்துபிஹி ஸ்வஜனை சஹ. உடனே அதை கேட்டதான இந்த கலாவதி திருப்பி இந்த சத்யநாராயணத்தை விரதத்தை பண்ணணும் அப்படின்னு இஷ்டமித்திர பந்துஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு திருப்பி இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றா. பர்த்ருஜா மாதரோ க்ஷிப்ரம் ஆகச்சேதாம் நிஜாஸ்ரமம் இது தேவம் வரஞ்யாச்சே சத்யதேவம் புனః திரும்பி சத்யநாராயணத்தை கேட்கிறா, சீக்கிரம் எங்க ஆத்துக்காரரும் எங்க ஆத்து மாப்பிளையும் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாளா. அபராதஞ்ச பர்த்தும் ஜாமாதுஹு க்ஷந்துமர்ஹசி விரதேன தேன துஷ்டோசௌ சத்யநாராயண பிரபு. உடனே அப்பாலஜைஸ் பண்ணி கேட்டுக்கிறா. உடனே பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்றானா. தர்ஷயாமாச ஸ்வப்னேஹி சந்திரகேது நிருபோத்தமம் பந்தநாதி மோச்சய பிராதஹ வனிஜோ நிருபசத்தமா. உடனே இந்த சந்திரகேது அப்படிங்கிற அந்த அரசனுடைய கனவுல போய் பகவான் தரிசனம் கொடுத்து நாளைக்கே இந்த வணிகர்களை விடுவிச்சிரு அப்படின்னு இந்த ராஜாவை மிரட்டுறார். தேகம் தனஞ்சதத் சர்வம் விதியுக்தம் ஹிருதம் செய்து நோச்சேத்வான் நாசயிஷ்யாமி சராஜ்ய தனபுத்திரகம். எந்தெல்லாம் பைசாவை எடுத்துன்னு வந்தாலோ அதெல்லாம் திருப்பி அவள்கிட்டே ஒப்படைச்சு திருப்பி அவளை அனுப்பிடும், இல்லைன்னா உன் ராஜ்யத்தையே நாசம் பண்ணிடுவேன், உன் சக்தியை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு பகவான் மிரட்ட. ஏவம் ஆபாஷ்ய ராஜானம் தியானகம் யோ பவத் பிரபு ததஹ பிரபாத சமயே ராஜா ஸ்வஜனை சஹ. காலையில விடிஞ்சதோ இல்லையோ இந்த ராஜா அவ சுஜனங்களோட வந்து அவளை விடுவிக்கிறார் வணிகர்களை. உபவிஷ்ய சபா மத்தியே பிராஹ பௌரஜனான் பிரதி பத்தௌ மகாஜனு சீக்கிரம் மோச்சயத்வம் வணிக்சுதௌ. உடனே மந்திரியை கூப்பிட்ட உடனே அந்த வணிகர்களை விடுவிப்பா அப்படின்னு ஆணையிடுறார். இதிராஜ்யோபத ஸ்ருத்வா மோச்சயித்வா மகாஜனௌ சமானிய நிருபஸ்யாக்ரே புரோதுஸ்தே வினயான்விதாக. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரிலீஸ் ஆன உடனே ராஜா வந்து நமஸ்காரம் பண்றா, ரொம்ப வினயமா நிக்கிறா. நீதௌ துவணி புத்திரௌ முக்தௌ நிகடபந்தனாத் ததோ மகாஜனோ நத்வா சந்திரகேது நிருபோத்தமம். அவளை பார்த்து சந்திரகேதுங்கிற ராஜா பயந்து அவளை நமஸ்காரம் பண்ணி ஸ்மரந்தௌ பூர்வ விருத்தாந்தம் விஸ்மயாத் பய விஹ்வலோ ராஜாவடி சுதா வீக்ஷ்ய ப்ரோபாத் சாதனம் தெய்வாத் பிராப்தம் மதுக்கம் இதானீம் நாஸ்தி தே பயம் இதானீம் கர்த்துமுச்சிதம் க்ஷௌர கர்மாதிகம் செய்து ததோ நிருபாக்னியா சர்வம் நித்ய கிருத்ய சமாப்ய ச சுக்லாம்பரதரௌ சீக்கிரம் சபா மத்யே சமாகதோ ததோ நிருபவரஹ ஸ்ரீமான் ஸ்வர்ண ரத்ன விபூஷணீஹ புரஸ்கிருத்ய வணிபுத்ரோ வதசா பீணயன் பிருகம். உடனே அவ வந்து சொல்றா, நாங்க இது மாதிரி திருடுறவா கிடையாது, நாங்க இது மாதிரி நியாயமாக ரத்ன வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிறவா தான், ஏதோ தலையெழுத்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு விவரங்கள் எல்லாம் சொல்றா. உடனே ராஜா அதெல்லாம் கேட்டுட்டு புராணி தஞ்சய திரவியம் விகுமீ கிருத்திய தத்தவான் புரோவாச்சதௌ ததோ ராஜா கச்ச சாதோ நிஜாஸ்ரமம். அவ என்னென்ன ரத்ன வியாபாரத்துக்காக தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருந்தாலும் அதோட சேர்த்து ராஜா அதை திகுணம் ரெட்டிப்பா பண்ணி திருப்பி அந்த வணிகர்கள்ட்டையே திருப்பி தந்தாராம். புராணி தஞ்சய திரவியம் திகுநீகிருத்ய தத்தவான் ராஜானும் பிரணிபத்யாக கந்தவ்யம் த்வத் பிரசாததः.
உடனே சந்தோஷம் அடைஞ்சு இந்த வணிகர்கள் ராஜா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் அப்படின்னு திருப்பி கிளம்பினாலாம் அவளோட கிராமத்துக்கே. ஸ்ரீ ஹரை நமஹ ஸ்ரீ ஹரை நமஹ ஸ்ரீ ஹரை நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. சத்குரு மகாராஜ் கி ஜெய். கிருத்வா ததः சாதுः மங்களாச்சார பூர்விகாம் ब्राह्मणाय धनं दत्त्वा सहर्षन् नगरं कियद्दूरे गते साधु सत्यनारायणः प्रभुः जिज्ञासां कृतवान् साधु किमस्ति तरणो तव. तो महाजनो मत्तः हेलया च प्रहस्य च कथं पृच्छसि भोदण्डिन्ये मुद्रां किं लब्धुमिच्छसि. लतापत्रादिकं चैव वर्तते तरणो मम निष्ठुरं च वचः श्रुत्वा सत्यं भवतु त्वद्वचः. உடனே திருப்பி இந்த ஓடத்தை எடுத்துட்டு தானே இந்த கடைக்கு வரணும். அப்போ சத்யநாராயணர் எப்போ சாதனை பண்றாலோ அப்போ சோதனை உண்டு. இந்த ஓடத்துல ஏற அங்க ஒரு தண்டத்தை எடுத்துட்டு ஒரு வயசான ரூபத்துல வந்து கேட்டாராம். ஆஹா, இந்த பையில என்ன இருக்கு எப்படி கேட்டோடனே, இதுல ஒண்ணும் இல்லப்பா, வெறும் குச்சி இந்த மருந்துலாம் தான் வச்சிருக்கோம், இதுல வேற ஒண்ணும் இல்லைன்னு உடனே அப்படியே ஆகட்டும்னு போயிடுறார். அதுல எல்லாம் அவ வச்சிருந்த எல்லாமே அப்படி தங்கெல்லாம் மாறிடுறது, வெறும் குச்சியா ஈக்குச்சியா மாறிவிடுறதுதான். லதாபத்ராதிகம் செய்வ வர்த்ததே தரணௌ மம. एवमुक्त्वा शीघ्रं दण्डी तस्य समीपतः गते दण्डिनी साधुस्य कृतनित्यक्रियस्तदा उत्थितान् तरणीं दृष्ट्वा विस्मयं परमय्यो लतापत्रादिकं दृष्ट्वा மூர்ச்சித்தோ ஞபதத்புவி. அங்க போய் பார்த்தா ஒரே கொடியும் இலையுமா இருந்துதான் அவளோட மூட்டையில. இவ அதானே சொல்லியிருக்கா அவர்கிட்ட, அதனால அப்படியே மாறிடுச்சு. அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டாலாம். लब्ध संज्ञो मणिपुत्रः ततस्चिन्तान्वितो भवति जामाता दुहितुः कान्तो वचनं च इदमब्रवीत् किमर्थं कुरुषे शोकं शापो दत्तस्य दण्डिना शक्यते तेन सर्वं हि कर्तुं हर्तुं न संशयः. உடனே மயக்கம் தெரிஞ்சிருந்த உடனே இந்த மாமனார் கேட்கிறார் இந்த மாப்பிள்ளையை பார்த்து, நீ என்ன நினைக்கிற, அந்த தண்டத்தை வச்சு நம்மள்ட்ட கேள்வி கேட்டுட்டு போனாலே அவரோட சாபமா தான் இருக்கும், அதனாலதான் எனக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு, அவர்கிட்ட போய் நம்ம அப்பாலஜைஸ் பண்ணிட்டா திருப்பி எல்லாம் மாறிடும் அப்படின்னு திருப்பி ஓடத்தை விடுறா அவருக்கு. அத்தஹா தத் சரணியாஹி வாஞ்சிதார்த்தோ பவிஷ்யதி ஜாமாதுஸ்சேவ ச ஸ்ருத்வா தத் சகாசம் கதஸ்ததா திருஷ்ட்வா தண்டினம் பக்த்யா நத்வா ப்ரோவாச்ச சாதரம் மயா துராத்மனா தேவ முக்தேன தவ மாயா யதுக்தம் தத்வசோ நாத தோஷம் மே க்ஷந்துமர்ஹசி யதः பரிஹிதாः சர்வே க்ஷமாசாராஹி சாதவஹ. சாதுக்கள் எப்போதுமே பொறுமையுடையவா, எல்லா தப்பையும் மன்னிக்கக்கூடியவா அப்படின்னு அவரை போய் நமஸ்காரம் பண்ணி, நீங்க நாங்க பண்ண பொய் சொன்னதை மன்னிச்சு எங்களுக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு திருப்பி அந்த தண்டியா வந்தாரு, அவளை போய் வா நமஸ்காரம் பண்றா. புனஸ்ததோ நத்வா ருரோத சோக விஹ்வலஹ தமுவாச ததோ தண்டி விலபந்தம் விலோக்ய ச மாரோதி ஸ்ருமே வாக்யம் மம பூஜா பகிர்முகः மாம் அவஜ்ஞாய துர்புத்தே லப்தம் துக்கம் முஹுர்முஹு. திருப்பி திருப்பி அழுது அவரை பிரார்த்தனை பண்ண, அழாதீங்கோ அப்படின்னு சமாதானம் பண்றார். தத் ஸ்ருத்வா பகவத்வாக்யம் ஸ்துதிங்கர்த்தும் சமுத்யதः சாதுர்வாச்ச त्वन्माया मोहिताः सर्वे ब्रह्माद्यास्त्रिदिवौकसः न जानन्ति गुणं रूपं तवाश्चर्यमिदं विभो मूढोऽहं प्राक् कथं जाने मोहितस्तव मायया प्रसीद पूजयिष्यामि यथा विभवविस्तरैः पुत्रं वित्तं च समृद्धिं पाहि मां शरणागतं श्रुत्वा. சுரேந்திர தண்டத்தை எடுத்துட்டு வந்தாரு. அவர் சொல்றார், என்ன ஸ்தோத்திரம் பண்ணு, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, இவா அந்த தண்டம் எடுத்துன்னு வந்தாரு, அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்ருத்வாஸ்தபாதிகம் வாக்கியம் பரிதுஷ்டோ ஜனார்தனः வரஞ்ச வாஞ்சிதம் தத்வா தத்ரைவாந்தரதீயதே. இவா பண்ற ஸ்தோத்திரத்தினால சந்தோஷம் அடைஞ்சுதான பகவான் அவ என்ன வரங்களை கேட்டாலோ அதெல்லாம் அவளுக்கு அனுகிரகம் பண்றார். தோசௌ நாவமாருஹ்ய
दृष्ट्वा रत्नादिपूजितां कृपया सत्यदेवस्य सफलं वाञ्छितं मम इत्युक्त्वा स्वजनैः सार्धं पूजां कृत्वा यथा साधोर्भार्यां विधि இப்படியாக திருப்பி அந்த ஓடத்தை பிடிச்சு அவ ஊருக்கு வந்து அடைகிறா. வரதை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி போய் அந்த அம்மா கலாவதி அங்க விரதம் இருக்காளே சத்யநாராயண விரதம் வாத்துக்காரர் திருப்பி வந்துட்டா அப்படின்னு சொல்ல உடனே அவ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாலாம். ஹரிஹேன மகதா சாது பிரயாணம் சாகரோத்ததா தாவம் சம்பாஹ்ய வேகேன ஸ்வதேசமகமஸ்ததா தோ ஜாமாதரம் பிராஹ பஷ்யவத்சபுரீம दूतं च प्रेषयामास निजवित्तस्य रक्षकं ततोऽसौ नगरं गत्वा विलोक्य च प्रोवाच वाञ्छितं वाक्यं नत्वा बुद्धाञ्जलिस्तदा तटे तु नगरे स्कीव जामात्रा सहिलो वणिक् आगतो बन्धुवर्गैश्च धनैर्बहुविधैस्तथा. ஒரே ஆச்சரியம், நிறைய பணத்தை சம்பாதிச்சுன்னு வந்திருக்கா அப்படின்னு அவ சுந்தரகாரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா. श्रुत्वा दूतस्य तद्भाग्यं महाहर्षयिता सती सत्यपूजां ततः कृत्वा प्रोवाच तनुजां प्रति प्रजामि शीघ्रमागच्छ साधु सुन्दर्शनाय च. உடனே அந்த மாமியார் என்ன பண்றா, இந்த விரத பூஜையை பண்ணிட்டே இருக்கும்போது வாமா அவெல்லாம் வந்துட்டாலாம் அப்படின்னு இந்த மருமாலை கூட்டிட்டு ஓடி போய் பார்க்க போறா. சரி வா சொல்றாளேன்னு இந்த குழந்தையும் கிளம்பி போறா. இதி மாத்ருவச்ச ஸ்ருத்வா விரதம் கிருத்வா சமாப்ய பிரசாதஞ்ச பிரத்யஜ்ய கதாசாபி பதிம் பிரதி. ஆத்துக்கார பார்க்கணுங்கிற அவசரத்துல இந்த நைவேத்தியம் பண்ணாலே அந்த பிரசாதத்தை சாப்பிட மறந்துட்டாலாம். ஓடி போய் ஆத்துக்கார பார்க்க போறா. தேன ருஷ்ட சத்யதேவஹ பர்த்தாரந்தரணிந்ததா சம்ஹ்ருத்ய ச தனீ சார்த்தம் நிலே தஸ்மின் நியமஜ்ஜயத். இதனால கோபமடைந்தான சத்யநாராயணர் இந்த மாப்பிள்ளையை தண்ணீரையே முக்கிய அந்த தனத்தோட இந்த மாப்பிள்ளையும் உள்ளே மறைச்சுட்டார் ஜலத்திலேயே. லாவதி கன்யா நாவலோக்ய நிஜம் பதிம் शोकेन महता तत्र रुदन्ती चापतद्भुवि दृष्ट्वा तथा विधां कन्यां न दृष्ट्वा तत्पतिं तरिं बीजेन महता साधु किमाश्चर्यमिदम् इति चिन्त्यमानास्ते सर्वे बभूवुः तैवाहकाः ततो लीलावती साध्वी दृष्ट्वा च विह्वला सती. உடனே மகத் துக்கத்தை அடையிறா இந்த குழந்தை. இப்படி ஆயிடுத்தே, எங்க ஆத்துக்காரரை காணாம போயிட்டாரு அப்படின்னு தேடி பாக்குறாளாம். விலலாபாதி துக்கேன பர்த்தாரஞ்சேதம் பிரவீத் இதானீம் நௌகயா சார்த்தம் அதிருஷ்யோ பூத் அலக்ஷிதா ந ஜானே கேன தேவேன ஹேலயா சாபஹாரிதா சத்யதேவஸ்ய மகாத்மியம் கிம் வா ஞாதும் ந சக்யதே. ஆஹா, இந்த சத்யதேவருடைய மகாத்மியத்தை யார்தான் அறிய முடியும்? இப்படி ஆத்துக்காரர் காணாம போயிட்டாரே, அவரை பூஜை பண்ணிட்டு இருந்தேனே அப்படின்னு அந்த குழந்தை கதறா. இத்யுக்த்வா விலலாபாத தத்ரத்யைஹ ஸ்வஜனைஹ சஹ ததோ லீலாவதி கன்யாம் க்ரோடே கிருத்வா ருரோதஹ ருரோதச தக்கலாவதி கன்யா நஷ்டே ஸ்வனிமி துக்கிதா गृहीत्वा पादुकान्तस्य अनुगन्तुं मनोदध कन्यायाश्चरितं दृष्ट्वा सभार्याः सज्जनो वणिके अतिशोकेन सन्तप्तश्चिन्तयामासे धर्मवित्. இந்த குழந்தை இப்படி சிரமப்படுறத பார்த்த அந்த வணிகரும் அவ ஆத்து அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தை அடைகிறா. ஹதோஹி சத்யதேவேன ஜாமாதா சத்யமாயா சத்யபூஜாம் கரிஷ்யாமி யதா விபவ விஸ்தரைஹ இதி சர்வான் சமாஹூய கதயின்ஸ்ச மனோரதம் தத்வாச்ச தண்டவத் பூமௌ சத்யதேவம் புனః புனः. உடனே பகவானை விழுந்து நமஸ்காரம் பண்ணி திருப்பி நான் இந்த சத்யநாராயண பூஜை பண்றேன் அப்படின்னு இந்த வணிகர் எல்லா சுந்தரகாரையும் கூப்பிடுற. ததஸ்துஷ்ட சத்யதேவோ ககனாத் வணிஜம் பிரதியே ஜகாத வசனம் சேதம் நைவேத்யம் ச அவமன்யத ஆகதா சுவாமினம் திரஷ்டும் அதோ அதிருஷ்யோ பவத்பதி. உடனே ஆகாசவாணி கேட்கறது, உன்னோட பொண்ணு இது மாதிரி ஆத்துக்கார் வந்துட்டாருன்னு உடனே என்ன நான் நைவேத்தியம் பண்ணதை என்னோட பிரசாதத்தை எடுக்காம ஓடி வந்துட்டாப்பா. அந்த அபராதத்தினால அந்த தப்புனால அவளுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு சத்யநாராயணர் ஆகாஷ வாணியாக பேசுறார். கிரஹீகத்வா பிரசாதஞ்ச புக்தாச்சா யாதி சேத் புனः லப்த பர்த்ரி சுதா சாதோ பவிஷ்யதி ந சம்சயः
நாளாத்துக்கு போய் அந்த சத்யநாராயண பிரசாதத்தை சாப்பிட்டா உங்களுக்கு எல்லா துக்கமும் நிவர்த்தி ஆயிடும்னு பெருமாள் ஆகாச மார்க்கமாக பேசுறார். ததஸ்தத் பிராணதம் வாக்கியம் ஸ்ருத்வா ககன மண்டலே க்ஷிப்ரம் ததா கிரஹம் கத்வா பிரசாதம் பிரதிகிருஹ்ய ச அபஷ்யதே புனராகத்ய பதிம் நாபிஜனைः சஹ என்று பதறி அடிச்சுன்னு ஓடி வந்த இந்த குழந்தை சத்யநாராயண பிரசாதத்தை எடுத்து சாப்பிடறாளாம். ததः கலாவதி துஷ்டா ஜகாத பிதரம் பிரதி ஏஹிதாத கிரஹீயாமோ விலம்ப குருஷே கதம் தச்ருத்வா கன்யகா வாக்கியம் சந்துஷ்டோ பூத்வனிச்சுதः பூஜனம் சத்யதேவஸ்ய கிருத்வா பகுவிதானதः. உடனே வாப்பா நம்ம ஆத்துக்கு போலான்னு இந்த வடிக்கிறப்ப இந்த குழந்தை கூப்பிடுறா. धनैर्बन्धुजनैः सार्धं जगाम निजमन्दिरं मासि मासि च संस्कारां पूजां कृत्वा यथाविधि इह लोके सुखं भुक्त्वा सान्ते सत्यपुरञ्जो अथ जान्यत् प्रवक्ष्यामि शृणुध्वं मुनिसत्तमाः என்று திருப்பி அவ ஆத்துக்காரர் அடைஞ்சு இந்த குழந்தை திருப்பி சௌக்கியமாக சர்வ சம்பத்தோடையும் க்ஷேமமாக இருந்தா அப்படின்னு இந்த 6வது கதையை பூர்த்தி பண்றார். श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः. गोपिका जीवन स्मरण सह வம்சத்வஜன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தானா. அவன் சத்யநாராயண சுவாமியுடைய பிரசாதத்தை விட்டதுனால அவனுக்கு மகத்தான துக்கம் ஏற்பட்டது அப்படின்னு இந்த கதையை ஆரம்பிக்கிறார். ஏகதா சவனம் கத்வா ஹத்வா பஹுவிதான் மிருகான் ஆகத்ய வடமூலே ச திருஷ்ட்வா சத்யஸ்ய பூஜனம். ஒரு பொழுது மான வேட்டையாட வந்ததான இந்த ராஜா ஒரு வட விருட்சத்தை வந்து அடைகிறார். அங்கு சத்யநாராயண பூஜையை பார்க்கிறார். கோபா குர்வந்தி சந்துஷ்டாஹ நிருத்ய கீதபராயணாஹ ராஜா திருஷ்ட்வா தர்ப்பணம் நாகதோர்ணநாமசஹ. கோபர்கள்லாம் சேர்ந்து இந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கீத வாத்தியங்கள்லாம் பண்ணி கொண்டாடுறத பார்த்த இந்த ராஜா நமஸ்காரம் பண்ணாம இருந்தாராம். ததோ கோபகணா சர்வே பிரசாதம் நிருபசன்னிதௌ சம்ஸ்தாப்ய புனராகத்ய புக்த்வா சர்வீஹி சேப்சிதம். இந்த ராஜா வந்ததை பார்த்துதானே இந்த கோபர்கள் இந்த பிரசாதத்தை கொண்டு போய் சத்யநாராயணரோட பிரசாதத்தை கொண்டு போய் ராஜா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவெல்லாம் திருப்பி வந்துட்டா. தத் பிரசாதம் பரித்யஜ்ய ராஜா துக்கம் அவாப்தவான் தஸ்ய புத்திரசதம் நஷ்டம் தனதான்யாதிகம் செய்து. உடனே கோபர்கள் கொண்டு வச்சதான இந்த பிரசாதத்தை நம்ம என்ன சாப்பிடுறது இந்த நினைச்ச ராஜா இந்த பிரசாதத்தை அலட்சியம் பண்ணிட்டார். அதனால 100 குழந்தைகள் அந்த ராஜாவுக்கு நஷ்டமாச்சா. தனதானியங்கள்லாம் நஷ்டமாகி ரொம்ப ஏழ்மையான திசையை அடைகிறார் இந்த ராஜா. சத்யதேவேன தத் சர்வம் நாசிதம் மம நிஷ்சிதம் அதஹ தத்ரைவ கச்சாமி யத்ர தேவஸ்ய பூஜனம் மனசேதி விநிஷ்சித்ய ஏவம் கோபால சந்நிதிம் ததோ சத்யதேவஸ்ய பூஜா கோபகணைः சஹ பக்தி ஸ்ரத்தான்விதோ பூத்வா சகாரம் ஜீவானபஹ. ராஜாக்கு மனசுல தெரியுது சத்யநாராயணர் தான் இந்த வேலையை நமக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு உடனே திருப்பி சத்யநாராயண பூஜையை பண்ணணும் என்று நினைச்ச ராஜா இந்த கோபர்கள்லாம் எங்க அவமதிச்சாரோ அந்த கோபர்களோடையே சேர்ந்து இந்த சத்யநாராயண விரதத்தை திருப்பி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக அனுஷ்டானம் பண்றாரா. தஸ்ய விரதஸ்ய பிரபாவேன தனபுத்ரான்விதோ பவத் இஹலோகே சுகம் புக்த்வா பశ్చాத் சத்யபுரங்கியோ. இப்படி அனுஷ்டானம் பண்ணதுனால ராஜா திருப்பி தன சம்பத்தெல்லாம் திருப்பி அடைஞ்சு திருப்பி குழந்தை குட்டி எல்லாம் ஏற்பட்டு இகலோகத்திலையும் சௌக்கியமாக இருந்து பரலோகத்திலையும் சத்யபுரம் அப்படிங்கிறதுனால பகவானுடைய இடத்தை அடைகிறார். சத்யபுரம் இப்படி வைகுண்டம் சொல்றோமோ அது மாதிரி சத்யநாராயணனுக்கு சத்யபுரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை சொல்றார் பெரியவா. அந்த ஸ்தானத்தை அடைந்தார் இந்த ராஜா அப்படின்னு 7வது அத்தியாயம் சொல்றார். இதுக்கு மேல பலஸ்ருதி இதம் குருதே சத்யவிரதம் பரமதுர்லபம் ஸ்ருணோதி ஜகதாம் புண்ணியாம் பக்தியுக்தேன சேதசா தனதான்யாதிகம் தஸ்ய பவேத் சத்யப்ரசாதிதः
தரித்ரோ லபதே வித்தம் பத்தோ முச்சேத பந்தனாத். யாரெல்லாம் இந்த சத்திய விரதத்தை அனுஷ்டானம் பண்றாளோ அல்லது இந்த கதையெல்லாம் சிரவணம் பண்றாலோ அவ எல்லாருக்கும் தனதான்யாதி சர்வ சம்பத்தும் ஏற்பட்டு சர்வ தரித்திரமும் நிவர்த்தியாகி, ஏதாவது பந்தத்துல மாட்டின்னு இருந்தானா அந்த கெட்ட பந்தங்கள்லாம் நிவர்த்தியாகி, பயங்கள்லாம் மனசுல ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த பயங்கள்லாம் நிவர்த்தியாகி, கீதோ பயாத் பிரமுச்சிய சத்தியமேவ ந சம்சயः ஈப்சிதஞ்ச பலம் புக்த்வா சாந்தே சத்யபுரம் விரஜேத். நமக்கு மனசுல ஏற்பட்டதான நல்ல எண்ணங்களுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேற பெற்று கடைசியில சத்தியபுரம் என்கின்றதான சத்யநாராயண தாமத்தை அடைஞ்சு எல்லா கேவமும் அந்த கேட்கிறவாளுக்கும் அனுஷ்டானம் பண்றவாளுக்கும் அப்படின்னு இந்த பலஸ்ருதியை சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். இதிவா கதிதோ விப்ராஹ சத்யநாராயண விரதம் எத்கிருத்வா சர்வதுக்கேப்யோ முக்தோ பவதி மாணவஹ. அப்படியான இந்த புண்ணியமான விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனால எல்லா துக்கத்திலிருந்தும் ஜீவராசிகள் விடுபடுவார்கள் என்று சூதர் சொல்றார். விசேஷதா கலியுகே சத்ய பூஜா பலப்பிரதா கேச்சித் காலம் வதிஷ்யந்தி சத்யமீஷம் தமேவ ச. சத்யநாராயணம் சித் சத்யஸ்வ ததா பரே நானாரூபதரோ பூத்வா சர்வேஷாம் ஈப்சிதப்ரதः பவிஷ்யதி கலு விஷ்ணுः சத்யரூபீ சனாதனः எய்தம் பठते நித்யம் शृणोति நிசத்தமாः தஸ்ய நஷ்யந்தி பாபானி சத்யதேவ பிரசாததः என்று கலியுகத்துல விசேஷமாக இந்த சத்யநாராயண விரதம் மேலும் பலன் கொடுக்கறதான சுவாமி இந்த சத்யநாராயணர் தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த கதையை கேட்கிறாலோ எல்லா பாவங்களும் நிவர்த்தியாகி சத்யநாராயண பிரசாதத்தினால எல்லா கேமத்தையும் அடைவா என்று பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. கோவிந்தா கோவிந்தா. सद्गुरु महाराज की जय. श्री सत्यनारायण व्रत कथायां 7मोऽध्यायः.